ஒரு குக்கரில் வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா சுத்தப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. ஒரு தக்காளி, ஒரு 7 பூண்டு, அப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் எல்லாம் சேர்த்து ஒரு 5 விசில் விட்டு நல்லா மையா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாலக்கீரை கூட்டுங்க. நல்லா அருமையாக இருக்கும். ஒரு தடவை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இப்போ இந்த வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு விசில் விட்டுக்கலாங்க. பாலக்கீரையை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி சுத்தப்படுத்தி நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம இந்த வெந்த பருப்பை ஒரு கடாயில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பருப்பை சேர்த்த பிறகு நம்மளுக்கு வந்து தேவையான அளவு இதுக்கு வந்து உப்பு, மஞ்சள் தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாச்சுங்க. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸ்கூலுக்குமே நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்து விடலாம். நல்லாயிருக்கும். நல்லா நெய் விட்டு கொடுக்குறப்ப அருமையாக இருக்கும். காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேங்க, தனி மிளகாய்த்தூள். இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். கிளறி கொடுத்துட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த இந்த கீரையை வந்து அடுத்து வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. இது வந்து கீரை சாப்பிடாத பிள்ளைங்க இந்த பருப்பு போட்டு கொடுக்குறப்ப நல்லா சாதத்தில் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த கீரையை வந்து இதோடு சேர்த்துக்கலாம். நம்ம கீரையை டேரெக்டாக வந்து விசில் விடக்கூடாதுங்க. ஏன்னா கீரையில் சத்துக்கள்லாம் போயிடும். இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பாட்டில் வந்து வேக வைக்கிறப்ப அதோடய சத்துக்களும் தன்மையும் மாறாமல் இருக்கும். இப்போ இந்த கீரையை சேர்த்து பருப்பும் கீரையும் நல்லா வெந்து வரணுங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் இதோடு சேர்த்து எல்லாம் ஒன்று சேர வந்தால் நம்மளுக்கு ஒரு அருமையான கீரை கூட்டு வந்து தயாராகிருச்சு. ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தப்பருப்பு, ஜீரகம், ஒரே ஒரு மிளகாய் வத்தல், அவ்வளோதாங்க. ஒரு அருமையான ஒரு பாலக்கீரை கூட்டு தயாராகிருச்சுங்க. இந்த ரெசிப்பியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். பாய்.